Hello friends, welcome to online Tamila channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா JavaScript events பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா JavaScriptோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போட்டிருக்கேன். இது வந்து நான் எடுத்துட்டு இருக்குது TRB, அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கிரேட் 1க்கு சிலபஸ் வைஸ் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம ஆன்லைன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதில் பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங், RDBMS, வெப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி டைட்டில் வைஸ் எல்லாமே இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நாட் ஓன்லி ஃபார் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்காக மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ சேனலுக்குள்ளே போகலாமாங்க. என்ன கிளாஸ் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா JavaScriptல ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. தட் இஸ் ஈவெண்ட் அப்படின்னாவே ஒரு ஆக்ஷன். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இன்னைக்கு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு ஆக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ரியல் டைம் லைஃப்ல அப்படின்னு சொல்லணும்னா we are also having வந்து ஈவெண்ட்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் யுவர் ஐஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிட்டு, ஸ்டாண்டு, ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் ஹேஸ் கால்டு வந்து ஒன் ஈவெண்ட். ஓகேங்களா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நீ எப்போ வந்து நடக்கிறியோ அப்போ வந்து நீ வந்து பிரீத் எக்ஸசைஸ் பண்ணு அப்படிங்கிறோம். இல்லை நீ எப்போ நடக்கிறியோ அப்போ என்ன எப்போ நடக்கிறியோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு வந்து ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட் நீங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வேலையை நீ செய்ய சைட் பை சைடு அப்படின்ட்டு. நீ எப்போ சமைக்கிறியோ அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம், எப்போ வந்து நீ கை ஆட்டிட்டு இருக்கிறியோ, கை அசைக்கிறியோ அப்போ வந்து சைட் பை சைடு வந்து உன்னுடைய கண்ணை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட் செய்யும் போது ஒரு ஆக்ஷன், ஒரு வேலை, தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் சொல்லுவோம். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் அவர் இதில் இருக்கு, அதாவது JavaScriptஸ்ல இருக்கு. ஸோ அந்த நாட் ஓன்லி ஃபார் JavaScripts, இட்ஸ் சப்போர்ட் ஆல்சோ வந்து VB ஸ்கிரிப்ட். இட்ஸ் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் மேக்ஸிமம் ஆஃப் த வெப்சைட் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு யூஸ் ஆகுறது என்ன பார்ப்பீங்க நீங்க. ஏன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்றது எதுக்காக அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் JavaScript எல்லாமே அப்ளை பண்றோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மவுஸ், அதாவது கிளிக். மேக்ஸிமம் பட்டன்ல வச்சு நீங்க கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். நீங்க சப்மிட் அப்படின்னு கொடுக்குறீங்க எல்லாம், அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சர்வர் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்ல நீங்க என்ன கோடிங் வேணுமோ எழுதிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இப்ப மேபி VB, ஜாவா இதெல்லாம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இது வந்து சிம்பிளா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து ஈவெண்ட் இல்லாம நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரும் எழுத முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னு இருக்கு, ஆன் மவுஸ் அவுட் அப்படின்னு இருக்கு, ஆன் சேஞ்ச் அப்படின்னு இருக்கு, ஆன் சப்மிட் அப்படின்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் ரீசெட் இருக்கு. இது வந்து கிளிக் நம்ம சொன்ன மாதிரி ஆன் சப்மிட். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இது வந்து சிம்பிளா இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்க நேம்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் ஆன் கிளிக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மேபி இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட் இதுலயே நான் சொல்லியிருந்தேன். டவுட் இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போயிட்டு வந்து வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். JavaScript இன்ட்ரோ கிளாஸ் போட்டிருக்கேன், அதுல தெரியும். இந்த மாதிரி ஒரு பட்டன் நீங்க வச்சுட்டு அதுல வந்து நான் கிளிக்னு கொடுத்தேன்னா இந்த பட்டன் இதை தான் வந்து என்னதுன்னா ஆன் கிளிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து மவுஸ் ஓவர்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய பிக்சர் இருக்கும், அந்த பிக்சர் மேலே அப்படியே மவுஸ் ஓவர் பண்ணோம்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் அப்படியே லிங்க் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி வந்து மவுஸ் ஓவர் பண்ணும்போது எனக்கு சில ஒர்க்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். மவுஸை வந்து விட்டு வெளியில வந்துட்டுனா அப்படின்னா லீவ் ஃப்ரம் அவர் இது, அதாவது அந்த மாதிரி ஏதாவது மெசேஜஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கொடுக்கலாம். ரீசெட்டுங்கிறது ஒரு பட்டனே இருக்கு. ரீசெட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ், ஃபோக்கஸ், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. சரிங்களா, இப்போ இதை வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் எப்படி எழுதுன்னு லைவ்லயே உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்கிரிப்ட்ல அதை வந்து நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரியே தான் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா VB ஸ்கிரிப்டை ஸ்ட்ரைட்டா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்க வந்து இங்க வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டைப் அப்படிங்கறது கொடுக்கணும். டைப் ஈக்குவல் டு கோர்ஸ்குள்ளார டெக்ஸ்ட் JavaScriptன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க JavaScript அலோவ் பண்ணுன்னு சொன்னேன். இன்னொன்று சைட் பை சைடு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த JavaScriptல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் கொடுக்குது, தட் இஸ் மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கறதுக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது, அதாவது என்னது இது
இன்புட் பாக்ஸ் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நான் சொல்றேன். இப்போ இதுல வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். லைக் விபியில் எப்படி வந்து பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்களோ அந்த மாதிரி இங்க டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்டையும் அலோவ் பண்ணும். சரிங்களா, ஆர்கியூமெண்ட்டையும் அலோவ் பண்ணிட்டு டிஸ்பிளேல கொண்டுட்டு வரும். சரிங்களா, இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு கெட் டேட்டா அப்படிங்கிறது என்னுடைய ஃபங்க்ஷன் வச்சுங்க. கெட் டேட்டா இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ இட் சப்போர்ட் வந்து ஜாவால் எழுதுற மாதிரி ஓப்பன் பிரேஸ் அந்த மாதிரிலாம் எழுதணும், எண்ட் வித் செமிகோலன் இந்த மாதிரி கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது மெசேஜ், அதாவது இன்புட் வந்து வாங்கணும். கிளைண்ட் இருந்து ஒரு இன்புட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல வேணாம், நான் இந்த அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன், 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன், வேற எதுவும் இதுல எழுத போறது கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்க இங்க HTML டேக் ஓபன் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்குள்ளார வந்து நீங்க ஆர்டினரியா நீங்க பாடி டேக்குள்ளார நீங்க என்ன வேணாலும் எழுதிட்டே போகலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்ம் டேக், ஃபார்மும் மேலே ஓபன் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ஃபார்ம் டேக். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கும், அது HTML ஃபார்ம் டேக்னே வந்து உங்களுக்கு தனியா வந்து கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ இதுல ஃபார்ம் டேக்கே ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபார்ம் டேக்ல இன்புட் டைப் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போறேன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துறேன். அப்போ ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேல வரும், டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வரும். சரிங்களா, அதனுடைய நேம் வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், லைக் as T1. இப்போ இங்க பொறுத்தவரை நம்ம நேம் யூஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா கிளைண்ட்குள்ளே எதை எழுத போறோம், சர்வர் ப்ரோக்ராம் எழுதினாதான் தேவைப்படும். சரிங்களா, இப்போ இது வந்து என்னதுன்னா UID அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே டிஸ்பிளேல வந்துடும், ஏன்னா இட்ஸ் வந்து இதுதான். இங்க ஒரு பிரேக் கொடுத்துட்றேன், பிரேக் கொடுத்துட்டா லைன் வந்து கட் ஆயிரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்கு பாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு இல்ல பிளஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் தான் கொடுக்குறேன். இது நேம் T2ன்னு கொடுத்துறேன். இவ்வளவுதான் என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இவ்வளவுதான் நான் கொடுக்க போறேன். இப்போ இதுல வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன், ஏன்னா நான் வந்து கிரியேட் பண்ணக்கூடியது பட்டன் கொடுக்கணும். எனக்கு வந்து ஒரு பட்டன் ஆக்ஷன் தான் இருக்கும். வேல்யூல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வேல்யூல டிஸ்பிளே பண்ணோம். ஜஸ்ட் வந்து லாகின் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, இந்த பட்டனுக்கு நேம் என்ன கொடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கெட் டேட்டால இந்த கெட் டேட்டாவை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, இதுதான் ஈவெண்ட்டை நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டைமிங். இந்த க்ளோஸை நான் எடுத்துடுறேன், இப்போ தேவையில்லை. இப்போ வந்து ஆன் கிளிக் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஈவெண்ட். சரிங்களா, ஆன் கிளிக் அப்படிங்கிறது என்னுடைய ஈவெண்ட்டோட நேம். எப்போன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆக்டிவேட் ஆகணும்னா இந்த பர்டிகுலர் இது வந்து ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கால் ஆகணும். ஸோ யூ கெட் டேட்டா, அவ்வளோதாங்க, முடிஞ்சது. டேட்டான்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எனக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா T1 T2 இதுல ரெண்டுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டெக்ஸ்ட் அப்படியே அந்த இதுல இருக்கக்கூடிய இந்த அதுக்கு தான் நேம் வந்து கொடுக்குறது. வித்தவுட் நேம் வந்து உங்களால அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. அப்போ T1.text கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். அடுத்து T2ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கும். சரிங்களா, இப்போ இந்த ஈவெண்ட் எப்போ நீங்க கிளிக் பண்றீங்களோ இந்த கெட் டேட்டாவை எடுத்துட்டு போகும். எடுத்துட்டு போயிட்டு நான் இப்போ வந்து மேபி வந்து இதுல ஏதாவது வேலிடேஷன் பர்பஸ் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல ரெண்டுலயும் வேல்யூ வந்துடும். ஸோ இங்க ஃபர்தரா இங்க வேல்யூ வரும்போது நீங்க கண்டிப்பா இந்த வேல்யூ வந்து இங்க கெட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம ஆர்டினரியா வந்து C++ல ஃபங்க்ஷன்ல வந்து பாசிங் ஆர்குமெண்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க இருந்து வேல்யூஸ் வந்து நான் இங்க அனுப்புறேன். அனுப்பும்போது தாராளமா இங்க VAR அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கலாம். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணும், VAR A, VAR B அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் வாங்கிக்கிறேன். அப்போ A and B ல T1 and T2 அப்படிங்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா, எடுத்துட்டு வந்துடும். இப்போ ஏவை நீங்க செக் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். மேபி இஃப் இப்போ இது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, ஸ்ட்ரிங் நான் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்கல அப்படின்னா டைரக்டா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு நான் கொடுக்குறேன். A ஈக்குவல் டு என்னுடைய லாகின் நேம் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். வெதர் இட்ஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா ஸோ வந்து ஓப்பன் பிராக்கெட் பிகாஸ் இட்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதுல என்ன பண்ணா அலர்ட்னு கொடுத்தீங்கன்னா
அலர்ட் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வேலிடேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அலர்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ட் ஆஸ் வந்து மெசேஜ் பாக்ஸ். சரிங்களா? மெசேஜ் பாக்ஸ் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். என்ன அப்படின்னா, நான் வந்து மேபி இன்புட் இப்போ வந்து இது வந்து ஒரு எப்படி இதனுடைய இது இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு யூஐடி, அதாவது யூசர் ஐடி அப்படின்னு போட்டுட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வருங்க. அதுக்கப்புறம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். இதெல்லாம் ஒரு ஃபார்ம்குள்ளார இருக்கு. அதான் ஃபார்ம் இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். நான் க்ளோஸ் பண்ணல, ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிருச்சு. HTML க்ளோஸ் பண்ணிருங்க. சரிங்களா? இப்போ இது கீழே வந்து கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த கிளிக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, கெட் டேட்டா. ஏன்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற நான் ஈவெண்ட்டை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் வந்து அவங்களால ஃபங்க்ஷன் அதெல்லாம் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல. மேபி ஃபங்க்ஷன் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி தான். நாட் ஓன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா C++ல ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் போய் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது, அதாவது வித்தவுட் பாசிங் ஆர்கியூமெண்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் எழுதுறது வந்து ரொம்ப டெட் ஈஸி, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இங்கே ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ கெட் டேட்டானே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் தான் பார்க்கும். ஏன்னா HTML நம்மளால் என்ன அதை எழுத முடியாது, ஒன்லி டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். எது லாஜிக்கல் ஆக்ஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது கிளைண்ட் சைட் லாஜிக்கல் ஆக்ஷன் ஏதாவது பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும் முடியாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கெட் டேட்டா வரும். 2 ஆர்குமெண்ட் நான் இங்கே அனுப்புகிறேன். என்ன அப்படின்னா, T1 அப்படிங்கிறது என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம், T2ங்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம். அதில் இருக்கக்கூடிய T1.valueங்க, T1.valueங்கிறது தான் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெட் டேட்டாவில் போகும். இங்கே வந்து வேரியபிள் டெக்ளரேஷன் வந்து நாட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் கிடையாது. VAR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், A and B. இது A and B ஆஸ் வந்து லோக்கல் வேரியபிள் தான். நான் சொல்லியிருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட் இட் சப்போர்ட் வந்து குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள். குளோபல் மீன்ஸ் என்ன பண்ணணும், ஸ்கிரிப்டுக்குள்ளே பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் குளோபல். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே பண்ணுறத வந்து நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கூட எழுதிக்கலாம். எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்கள் ஸ்கிரிப்டுக்குள்ளே எழுதிட்டே போகலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுறது ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், தட் இஸ் லோக்கல். சரிங்களா? இஃப் A = என்ன ஸ்ட்ரிங் என்னன்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணோன்னே 1 இருந்துச்சு அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான், ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு வந்துடும். ஸோ எப்போ இது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒன்லி வந்து கிளிக் ஈவென்ட் போது உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வந்து மவுஸ் ஓவர் எழுதி பார்க்கலாம். ஆன் மவுஸ் ஓவர்னு எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன் இது மவுஸ் அவுட்னு எழுதலாம். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல எழுதுறேங்க இல்லையா, இந்த இடத்துல ஆன் கிளிக்குன்னு ஆன் மவுஸ் ஓவர் எழுதிடுங்க. எழுதிட்டு ஏதாவது ஒரு சம்திங் இங்கேயே கூட நீங்கள் அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இப்போ எப்படி எப்படின்னு வச்சிங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இப்போ வந்து ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னு கொடுக்குறீங்க. எங்கே அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ்லையோ எந்த இடத்துல வேணாலும் ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துட்றேன். இன்புட் டைப் = டெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு, ஆன் மவுஸ் ஓவர். சரிங்களா? என்னுடைய இது வேலை அவ்வளோதான். மவுஸ் ஓவரில் எழுதுகிறேன். என்ன அப்படின்னா என்னுடைய அலர்ட் மெசேஜ். ஸோ வந்து அலர்ட்டு என்ன வேலை கொடுக்கணும், சிங்கிள் கோட்ஸில் கொடுங்க. என்ன மெசேஜ் கொடுக்கணும், ஹாய்ன்னு மட்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டு கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதும்போது மவுஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே ஓவர் பண்ணும்போது இந்த அலர்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஈவெண்ட்ஸையும் இந்த காமனாக இருக்கு இல்லையா, கிளிக்கு, மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட்டு, இது எல்லாமே சப்போர்ட் வந்து டெக்ஸ்ட் ஏரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பட்டன், அதாவது செலக்ட் பட்டனு, இது ஆர்டினரி பட்டனு, சப்மிட் பட்டனு, எல்லா இடத்துலையுமே இது வந்து காமன் தான். நீங்கள் எல்லா இதுவுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். தாராளமாக 1 by 1 யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவெண்ட்ஸ்னால் என்ன? ஈவெண்ட்னா நத்திங் பட் ஆக்ஷன் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இது கூடயே நான் வந்து இன்புட்டு டேக்ஸ்னால் என்ன, எப்படி கெட் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஷார்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லென்த்தியாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால முடிக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக இது கூடயே இன்புட் டேக் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அலர்ட் மெசேஜ் மாதிரி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சைட் பை சைட் சொல்லிடுறேன். இதில் பாருங்க, இன்புட்டு அலர்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கன்ஃபர்மேஷன் எப்படி பட்டன் வரும்னு சொல்லணும், தட் இஸ் ஓகே ஆர் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் டைப் இது உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், கெட் கன்ஃபார்ம் சொல்லிட்டு.
இதுக்குள்ள சம் அதர் கோடிங்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ ஃபார்ம் டேக் போகிறேன். ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை, அதுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்குன்னு இருக்கும். அவ்வளோதான். கிளிக்குங்கிறதுனா ஆன் கிளிக்கில் வந்து கெட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கெட் கன்ஃபார்ம்ங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ இமீடியட்டாக இங்கே கால் ஆகும். சரிங்களா? அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இப்போ நான் இங்கே ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா எஸ் ஆர் நோ, அதாவது எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், அதாவது இன்னும் வந்து இந்த பேஜ் வந்து கன்டினியூ பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து யூசர்ட்டு கேட்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சோன்னா ஸோ அது இதுலேருந்து வரும் இல்லைங்களா, அதாவது கஸ்டமர்கிட்ட ஒரு ஆக்ஷன் வரும் இல்லையா, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். தட் வேரியபிள் தான் ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறது மாதிரி RET வேல்யூன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. டு யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ எஸ் ஆர் நோ, அதாவது ஓகே ஆர் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுமே உடனே வந்து என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஓகே நான் மேபி ஓகேன்னு கொடுத்துட்டுனா RETல என்னன்னா ட்ரூன்னு சேவ் ஆயிரும். சரிங்களா? இப்போ இது செக் பண்ணுறோம் இஸ் வெதர் இட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ட்ரூங்கிறது கீவேர்டு இருந்துச்சுன்னா யூசர் வாண்ட்ஸ் டு கன்டினியூன்னு சொல்கிறோம். கன்டினியூ சொல்லிட்டு அகைன் ரிட்டர்ன் ட்ரூவே கொடுக்குறோம். அப்போ தான் அந்த கர்சர் வந்து திரும்ப நிற்கும். அப்படிங்கிறனால ட்ரூ கொடுத்துட்டு அலர்ட் மெசேஜ் வரும். மேபி இல்லை கேன்சல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். இது கஸ்டமர் வந்து நாட் இது கன்னியூ அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓகே ஆர் கேன்சல் மாதிரி. அலர்ட் என்ன அப்படின்னு பண்ணீங்கன்னா ஜஸ்ட் மெசேஜ் த்ரூ பண்ணும். சரிங்களா? மெசேஜ் த்ரூ பண்ணிட்டு விட்டுரும். இது வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும். இப்போ இதுலேயே வந்து இன்புட் டைப் இருக்கு, இன்புட் பாக்ஸ் இருக்கு. இன்புட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்டர் வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ அதுவும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஏதாவது என்ன அப்படின்னா இன்புட், இது வந்து ஒரு வேரியபிள் வேணும். கம்பல்சரி உங்களுக்கு ஒரு வேரியபிள் வேணும். VAR அப்படின்னு சொல்லிட்டு X அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் நீங்கள் எழுதலாம். சாரி வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். இப்போ இதை வந்து எங்கே வேணாலும் எழுதலாம். அதாவது என்ன அப்படின்னா ஸ்கிரிப்டுக்குள்ளார VAR A அப்படின்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு இன்புட் பாக்ஸ் ஒரு வேல்யூ என்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து நிற்கும். என்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து நிற்கும் உங்களுக்கு. ஸோ இதில் என்ன வேல்யூஸ் நீங்கள் என்டர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வந்து ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஃபர்தராக நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் அந்த ஏ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னதுன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து டேரெக்டாக வேல்யூஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சோர்ஸ் என்ன அப்படின்னா இன்புட் பாக்ஸ். எங்கேயாவது கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணோன்னே அங்கே வந்து சில இடத்துல கேட்கும் என்ட்ரி யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கும். இல்லைன்னா என்ட்ரி ஒரு செக்யூரிட்டி கோடு அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க இந்த மாதிரி இன்புட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சடனா வந்து ஸ்கிரீன் மேல, அதாவது ஓவர் ஸ்கிரீன் மேல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்பில்ட்டா இது வந்து ஒன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே போயிடும். ஆனா வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பெர்மனண்டா உள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டயலாக் பாக்ஸ்னா என்ன, அலர்ட் பாக்ஸ்னா என்ன, கன்ஃபர்மேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஈவெண்ட்னா என்னன்னு தெரியும். நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஈவெண்ட்டும் ஒரு டைம்ல ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி கால் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த மாதிரி வேறு என்ன மாதிரி டைப் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இது கேட்டிருந்தீங்க, ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க, அதாவது ஃபோட்டோஷாப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி கிளாஸஸை கண்டக்ட் பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக காமிச்சதான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கம்மிங் டேஸில் ஒரு நாள் வந்து ஃபோட்டோஷாப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.